सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सोमपो अमृतपस्तोमः पुरुषित्पुरुषत्तमः विनयो जयसत्यसन्धः दातार्हः सात्वतां पतिः. பகவானுடைய திவ்யமான நாமாக்கள் 67வது ஸ்லோகம். பரம பக்தனா இருக்கக்கூடியதான பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு கிமேகம் தெய்வத்தம் லோகே என்ற கேள்விக்கு பதிலாக 1000 நாமாக்கள். ஒரு தெய்வம் என்னன்னு கேட்டீங்க, அந்த ஒரு தெய்வம் தான் 1000 குணங்களாக பிரகாசிச்சு. இருக்கிற தெய்வம் ஒண்ணுதான், அதுல வித்தியாசம் இல்லை. கிமேகம் தெய்வத்தம்னு சொன்னாலே போதும், ஏக்கம்னு சொல்ல வேண்டாம். இருந்தாலும் அந்த ஏக்கம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, பலவாக தோணின போதிலும் இருக்கிற தெய்வம் ஒண்ணுதான். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் திவ்யமான ஒரு ஸ்வரூபம். எதை நினைத்த மாத்திரத்தினால மனுஷனுடைய மனசுல இருக்கிற சகல பாபங்களும் போகுமோ, சர்வ பிராயஷ்சித்த ரூபமாக இருக்குமோ, அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபத்தை விசேஷமாக சந்தோஷமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு ஏதோ விதமாக நம்ம ஒரு உயர்ந்ததான நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள மனசுல வச்சோம். அத அடைகிற சந்தர்ப்பத்துல இனிமேல எல்லாமே ஆயிடுது அப்படிங்கிற பரிஸ்திதிக்கு வந்தாச்சு பீஷ்மாச்சாரியர். இந்த சிம்ஹாசனத்துல உயர்ந்ததான ஒரு வியக்தியை உட்கார வைக்கணும், இதுதான் அவர் அம்மாவுக்கு கொடுத்ததான ஒரு பிரதிஜை. அது தர்மபுத்திர ஜெயிப்பாருங்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஏன் தெரியுமான்னா, எத்தனை தர்மஸ்தோ ஜெய, எங்கே தர்மம் இருக்கோ அங்கே ஜெயம். அதனால்தான் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்னு கடைசியில இது சஞ்சயா முடியும். எங்க தர்மம் இருக்கோ அங்கே ஜெயம். தர்மமானது கண்கூட பார்க்கிற பகவான் பக்கத்துல இருக்கா, ஜெயம் அவருக்குத்தான். அப்படிப்பட்டதான் அந்த ஸ்வரூபம். அவர் ஆனந்தமாக பட்டாபிடித்தரா இருக்க போறார். இனிமேல இந்த ராஜ்யத்துக்கு ஒரு விதமான கவலையும் இல்லை. எப்ப பகவான மனசுல வந்தாச்சோ இனிமேல உங்களுக்கு சத்வராஜ் பவதி அப்படிங்கிற சாம்ராஜ்யம் தான். இத தீர்மானம் பண்ணிட்டதான பீஷ்மாச்சாரியர் இத கண்ணால பார்த்து அந்த ஸ்வரூபத்தை வந்தவர். அவர் அந்த பகவானுடைய நாமாவை ரசிச்சு ஹிருதயத்துல ரசிச்சு அதை சொல்ல தொடங்குற. அதுல சோமபோ அமிர்தபஸ்தோமஹ புருஜித் புருஷத்தமஹ அப்படி வரைக்கும் பார்த்தோம். புருஜித் எல்லாவரையும் எப்பொழுதும் ஜெயிக்கிறவர். அதுனா எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்னா எல்லோருக்கும் பலத்தை கொடுக்கிறவர் அவர் தான். யார் பலப்பிரதாவாக இருக்காரோ அவருக்கு பலத்தை வாங்கி கொள்ளக்கூடியதான சக்தியும் உண்டு. ஆயால் அவர் புருஜித். புருஜித் மட்டும் இல்ல, புருஷத்தமஹா எல்லாரோட மிக சிறந்தவர். விஸ்வரூபமா இருக்கார், எல்லா வடிவமாக இருக்கார், எல்லா பொருளாகவும் இருக்கார். அதோட இல்ல உத்கிருஷ்டத்வா எல்லாத்த விட மேல. மேல எதுக்கு? காரணமா இருக்கார். சகல பதார்த்தத்துக்கும் காரணமா இருக்கார். காரியத்தை விட காரணமானது வசத்தின்னு நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்டதான சகல காரண மூர்த்தியா இருக்கக்கூடியதான அவர் புருஷத்தமஹா எல்லாரோட உயர்ந்தவாக இருக்கார். அது வரைக்கும் ஆச்சு. வினயோ ஜய சத்யசந்தா தாசார்ஹ சாத்வதாம்பதி. அவர் வினய. 4 விதமான உபாயங்கள், சாமதான பேத தண்டங்கள் கூடியதான உபாயம்.
இந்த 4 உபாயங்கள்லயும் தண்டத்தையும் பிடிச்சு சாதாரணமாக ஒருத்தரோட பேசி காரியத்தை முடிச்சுக்கிறதுங்கிறது சாமானது. இதுதான் உத்தமமான உபாயம். எப்பொழுதுமே ஒரு வியக்தியோட நமக்கு மனஸ்தாபம் வரணும்னால் பேசி தீர்த்துக்கணும். அது என்ன பேசினாலும் சரியா வரலை எனக்கூடியதான் நிலையில அப்புறம் தானம், நான் இது உங்களுக்கு கொடுக்குறேன், இதை கொடுங்கோ அப்படி. அதுவும் இல்லைன்னா பேதம், இது பண்ணலைன்னா இப்படி ஒரு கஷ்டங்கள் வரும் அப்படி. அதுவும் இல்லைன்னா கடைசியில தண்டம் தான். அப்படி யார திருத்த முடியாதோ அவளையும் தண்டத்தை கொடுத்து திருத்துறாரா. அதனால்தான் வினயா, வினயம்னா தண்டம்னு அர்த்தம். தண்டம் கரோதி துஷ்டானாம் அப்படி. அதோடமல்ல விசேஷமாக விஸ்வ வியவஸ்தைய பண்றவர். உலகத்துல இருக்கக்கூடியதான சகல வியவஸ்தையும் அவர் பண்ணி கொண்டிருக்கார். விசேஷமாக எல்லோரையும் அழைத்து செல்கிறார் நல்ல வழியில. ஐயார் அவருக்கு என்ன பேரு? வினயா பேரு. ஜெயா, எல்லா பூதங்களையும் ஜெயிக்கிறார். ஜெயிக்கிறது மட்டுமல்ல, ஜெயிக்கப்படுகிறார். என்ன சொல்றது, ரொம்ப ஜெயிக்கப்படுகிறார். நான் பக்தாள பகவான அடையறதுக்கு ஒரே ஒரு வழிதான். இது என்ன? பக்தி பிரியா, பக்தி கம்யா, பக்தி வசியா, பயாபஹா. பக்தி ஒன்னாலதான் எங்களால ஜெயிக்க முடியும். பகவான பலத்தினால ஜெயிக்க முடியாது. பகவான உங்களுடைய படிப்புனால ஜெயிக்க முடியாது. பகவான வேற எதுனாலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா பக்திக்கு கட்டுப்படுற. யசோதா மாதா ஒரு பிடிக்கணும்னு பார்த்தா பிடிக்க முடியல. உடம்பு முழுக்க வேத்து கொட்டியாச்சு. அந்த சின்ன குழந்தைய பிடிக்க முடியல. கடைசியில பிடிச்சாச்சு. இப்ப என்ன கட்டணும்னு பாக்குற. எவ்வளவு தூரம் கட்டினாலும் 2 அங்குலம் ஜங்குளோ நம்ம பூத்தஸ்ய. இடுப்புக்கு கயிறை கட்டினா எவ்வளவு பெரிய கயிறா இருந்தாலும் 2 அங்குலம் குறையறதான். என்ன சுவாமின்னு உங்கள்கிட்ட அகங்காரம் மமக்காரம் இருந்தா எப்படி பகவான் அடைய முடியும்? அகங்காரம் மமக்காரம் போகணும். அது போனா தான் பகவான் அடைய முடியும். அப்படி பகவானே வசம் ஆயிட்டார் வம்பாடு அந்த யசோதா மாதா. அது மாதிரி பக்தினால்தான் பகவான் அடையணும். பக்தி கிராக்கியோகி தெய்வதம். பகவான் அடையறதுக்கு பக்தி. அந்த பக்தி இங்க மார்க்கெட்ல கிடையாது. நீங்க மனசுல வர வச்சுக்கணும். அவருடைய மகாத்மியத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கணும். அவர் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் மறுபடியும் அவருடைய குணகணங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அவருடைய குணகணங்களை கேட்கறது, படிக்கிறது, இதை நினைக்கிறது, இது ஒண்ணுதான் மனுஷனுக்கு பக்தியை கொடுக்கும். அந்த பக்தி தான் உங்க மனசை வெண்ண மாதிரி ஆக்கும். அது ஒன்ன தவிர வேற வழி இல்லை. ஆகையால் பக்தாளால ஜெயிக்கப்படுகிறவர். எப்படிப்பட்டவரா இருந்தாலும் இந்த பக்தனா இருந்தா அவர் சொன்ன பேச்சு கேட்கிற அளவுக்கு வந்துட்டார் சுவாமி. அர்ஜுனனுக்கு பாருங்க, தேரோட்டியா இருக்கார். 2 சைன்யங்களுக்கு நடுவுல நிக்க வைன்னு போய் நிக்க வைக்கிறார். என்ன சுவாமி நேரம் பக்தி வைக்கிறார். அதனால அந்த பக்தி உங்களுக்கு இருக்குமே, ஏன்னா உங்களுக்கு வசமாயிடுவார். ஆகையால் அவர் ஜயா ஜெயதி ஜயா இல்லைன்னு ஜெயதே விதேயி கிரியதே அப்படின்னு. ஆக்ஞாப்யோகம் தபஸ்வினாம் அப்படிங்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. காட்டுல போறார். ஒவ்வொருத்தருடைய ஆசிரமத்துக்கும் போறார். சீதாதேவிக்கு சந்தேகம், இவர் காட்டுல ஒவ்வொருத்தர் ஆசிரமத்துக்கு போறாரு, எதுக்காக போறார்? ஏன்னா ஆஸ்தானத்துல அயோத்தியில இருக்கும் பொழுது எங்கெங்கயோ ராஜாக்கள்லாம் வந்து இவர் காலில் விழுந்து இவருக்கு எல்லாம் பிரசன்ட்டும் கொடுத்துட்டு இருக்க கொடுக்கதானால வெகுமானங்களை கொண்டு வந்து கொடுப்பா. என்ன சக்கரவர்த்தி திருவான், நாளைக்கு ஒரு சக்கரவர்த்தி ஆயிடுவார். அதோட மட்டுமல்ல, இந்த ராமனை பார்த்தாலே ரமயதீதி ராமனா பார்க்கணும்னு தோணும். சில பேருக்கு அதிகாரத்தினால கௌரவம், சில பேருக்கு அழகுனால கௌரவம், சில பேருக்கு படிப்புனால கௌரவம், சில பேருக்கு அவைகள்லாம் ஒண்ணும் இல்லை. அவரிடத்துல இருக்கக்கூடியதான குணத்தினால அவரை பார்த்தாலே நமஸ்காரம் பண்ண மாதிரி தோணும். அப்படி ரமயதீதி ராமஹா எல்லோரையும் ரபிக்கும்படி பண்ணுவார், சந்தோஷப்படு பண்ணுவார். ஆகையால் அப்படிப்பட்டதான் ராமனுக்கு எல்லோரும் வந்து நமஸ்காரம் பண்ணி எல்லாம் கொடுக்க, இந்த ராமன் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு நடந்து போறார். இது என்ன எப்படி இருக்க, சிரமமா இருக்க. சரபங்கர் ஆசிரமத்துக்கு போறார்.
போகும்பொழுது உள்ள இருந்து இந்திரன் வெளியில வரும். அங்கே நின்றுட்டார் இவர். என்னடா ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் வரப்ப நம்ம எதிர்க்க போக வேண்டாமே அப்படின்னு இந்திரன் இவரை பார்த்த. இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. எதிர்க்க வரவர் ராமன், அவர் பகவானா இருக்கிறதுனால தேவனா இருக்கிறதுனால அவனுக்கு தெரியும். ஏன்னா இவர் மகாவிஷ்ணு, நம்ம நிறைய சமயத்துல காப்பாத்திருக்க ஆதி தேவன், இவர் தேவதேவனா இருக்கக்கூடியதான், இவருக்கு நாம் நமஸ்காரம் பண்ணணும். ஆனா இப்பொழுது ஒரு மனுஷனா இருக்க, ஒரு ராஜாவா இருக்க, நாம பகவான் தேவன், தேவதைகளுக்கெல்லாம் ராஜா. நான் இவருக்கு நமஸ்காரம் பண்றதா 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பா? பார்த்தா அகங்காரம். அவர் யாரு? வேற வேஷத்துல வந்திருக்கார். சாட்சாத் மகாவிஷ்ணு இருந்தாலும் ஜாதோகம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், நான் மனுஷன் நான் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால் இவருக்கு நமஸ்காரம் பண்ணினா கஷ்டமா இருக்கு, மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. பண்ணாம இருந்தனா அவர் தப்பிச்சுட்டாருன்னா அது வேற உள்ளூர பயம். என்னடா பண்றது? இப்படி மத்தியஸ்தமா இருந்து கொண்டு பார்க்காத மாதிரி போயிட்டான் இந்திரன். பார்த்து சிரிச்சுக்கிறார். விவகாரம் முழுக்க ஓஹோ இப்படியா. அப்படி ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் போறார். உள்ள கடபங்கிற ஆசிரமத்துக்கு போனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வரிசையா அவருடைய ஆசிரமத்துல எத்தனை பேருக்கு சீட்டு போட்டிருக்கேன்னு காமிக்கிறார். இது இந்திரனுக்கு சீட்டு, இது அகனுக்கு, எல்லாரும் வந்து விட்டா அவளுக்கான ஒரு கேலரி மாதிரின்னு ஆசிரமத்தை வச்சுட்டு இருக்க. அப்படி ஆத்மா நம்ம என்னமோ சாதாரணமா நினைக்கிறோம். மகர்ஷிகளுக்கு அவ்வளவு சக்தி, அவ்வளவு கௌரவமும் இருந்தது. ராமன் கூப்பிட்ட எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் போகும் பொழுது சீதாதேவி கேட்கிறார், என்ன நீங்க எல்லா ஆசிரமத்துக்கும் நீங்க தேடி போறல அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லம்மா, ஆக்ஞாப்யோகம் தபஸ்விபிஹி, ஒரு மனுஷன் தபசு பண்ணினாரையானால் அதுக்கு நான் தாசன். மந்திர ஜபம் இருக்கு பார்த்தா, அதை நீங்க தபசு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பகவானே நீங்க சொன்ன பேச்சுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. முன்னாடி அந்த சக்தி ததோ பிரம்மே திவ்ய ஜானாத், தபசு தெரிஞ்சுக்கணும். அப்படி இந்த தபஸானது ரொம்ப விசேஷம். தபஸ்வாத்தியாய பிரவச்சனேஷா, ஒவ்வொரு நாளும் சத்யஞ்ச பிராத்தியாய பிரவச்சனேஷா, இப்படி தபஸானது ரொம்ப விசேஷம். அந்த தபசு பண்ணினா நான் அவளுக்கு தாசன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றார். ஆயா அப்படி தபஸ்னால ஜெயிக்கப்பட்டவர் சபா. அதனால சமஸ்தானி பூதானி ஜெயதி ஜெயா. பிறகு சத்ய சந்தா, சந்தான்னா சங்கல்பம்னு அவருடைய சங்கல்பம் எப்பொழுதும் நிஜமாகவே இருக்கு. எது நினைக்கிறாரோ அது ஆயிடுறது. நாம ஏதாவது நினைச்சா நினைச்சதுனாலேயே ஆறதில்லை. இது என்ன மனுஷன் நிருடாரு அசத்திய சங்கல்பம். நீங்க நினைக்காம இருந்து, நீங்க வாய்க்கு திறக்காம இருந்தா ஒழுங்கா நடந்திருக்கு சார் அப்படிங்கிற ஸ்லோகத்துல. எப்படின்னா நீங்க நினைச்சிட்டோம் நான் நிச்சயமா அது ஆகாது. ஏன்னா அவ்வளவு பாப்பமா பண்ணியிருக்காங்க விவகாரத்துக்கு. இது மனுஷனுடைய சுவாவம் அப்படி. ஆனா பகவான் அப்படி இல்லை. உலகத்தை படைக்கணும், நான் உலகமா ஆவேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். உலகத்தெல்லாம் நான் அடுத்த கணம் சங்கல்பட்டு தபசு பண்ணினார், சங்கல்பம் பண்ணினார், சங்கல்பம் உலகமெல்லாம் ஆயிடுது. அவ்வளவுதான். பகுத்யாம் பிரஜா ஏதே பகுத்யாம் பலவாவேன், உலகங்களை உண்டு பண்ணுவேன். அடுத்த கணம் உலகம் உண்டாயிடுச்சேன். அதுன்னா அந்த தபோ மகிமை, அந்த சக்தி. அப்படியே நினைச்சதான பதார்த்தங்கள் எல்லாம் நடத்தி வைக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். ஆகையால் சத்யசந்தா, சத்யா சந்தா சங்கல்பா அஸ்யா இது சத்யசங்கல்பா சத்யசந்தா. அதோட அவருக்கு தாசார்ஹான்னு தாசம்னா தானம்னு அர்த்தம். இந்த தானத்தை பெற்றுக் கொள்றதுக்கு சரியான பாத்திரம் பகவான் சொல்றார். பகவான் எல்லோரும் எனக்கு கொடுங்க, எதை கொடுத்தாலும் நான் ஒத்துக்கிறேன். நீங்க வசதியா இருக்கிறதான் கொடுக்கணும்னு நான் சொல்லல. எதை கொடுத்தாலும் எத்கரோஷி எதாசி எஜோஷி ததாசி எது
அது சொன்னாலும் எத்தபஸ்யது கௌந்தேய தத்புருஷ்வமதர்ப்பணம் எத் கரோதி. எதை நீங்க பண்ணினாலும் காவி சாப்பிட்டாலும் பகவானுக்கு சொல்லுங்க, குடிச்சாலும் பகவானுக்கு சொல்லுங்க. எதாது ஏதாவது வாயில பட்டாணி போட்டுட்டேல பகவானுக்கு கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி சாப்பிடுங்களா. என்ன உங்களுக்கு கிருஷ்ணன் சாப்பிட மாட்டார், உங்க பசி தான் போகும், உங்களுக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். இருந்தாலும் யாராவது கேட்டா 10 ரூபாய் கிருஷ்ணார்ப்பணம் கொடுங்க, வந்தா உண்டு, இல்லைன்னா கிருஷ்ணார்ப்பணம். எந்த தபசு பண்ணினாலும் கடைசியில காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தாத்மனாவா பிரகிருதி ஸ்வபாவா கரோமி சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி இப்படின்னு சொல்லணும். இது சொன்னா என்ன ஆகும்னார், நீங்க ஏதாவது ஒரு தரம் 2 தரம் மாத்திரம் சொல்றப்ப தப்பா சொன்னாலும் என்ன ஆகுனார், அது நியூனம் சம்பூர்ணதாம் யாதி சத்யோவந்தே தமச்சுதம். பகவான் என்ன பண்றது தெரியுமா, நான் நீங்க கொஞ்சம் குறைச்சலா பண்ணியது சரி பண்ணி விடுறேன். சிலது இந்த கணக்கு தப்பா போயிடும். 95 97 96 விட்டான். ஓஹோ அப்படியா, பரவாயில்ல, டோன்ட் வரி, அது சரியா பண்ணி இந்த கணக்கு எழுதிக்கிறேன் அப்படின்பாரு. அதுக்கெல்லாம் அந்த பகவானுக்கு கடைசியில எல்லாம் பகவத் அர்ப்பணம் பண்ணணும். அப்பதான் எந்த கர்மாவும் உங்களை ஒட்டாது, கர்ம பலமானது ஒட்டாது. குர்வன்னேவே கர்மாணி ஜிஜீவிஷேத்சதகம் சமாஹ ஏவம் த்வயி நான்யதே அஸ்நான்யதே தோஸ்தி ந கர்ம லிப்யதே நரே. இந்த மனுஷன் கர்மா பண்ணினாலும் அந்த கர்ம பலமானது அவனை ஒட்டாம இருக்கிறதுக்கு பகவத் அர்ப்பணமாக கர்மாக்களை பண்ணுங்க அப்படின்னு பகவத்கீதை சொல்றது, கர்மயோகம் சொல்றது. ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அவர். ஆகையால் அவருக்கு எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதான தகுதி உள்ளவர். தாசாரா தாசா தானம் சமர்ஹதீதி தாசாரா. பத்ரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. நீங்க எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, இது கொடுக்கலையா எதை கொடுக்கலையே நான் எதிர்பார்க்கிறேன். உலகம் முழுக்க நான் சிருஷ்டி பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க கொஞ்சம் கொடுத்தா ஒரு சந்தோஷம். அதுல பேசி இருக்க ஒரு தோசை துண்டு கொண்டு வந்து கொஞ்சமா கொடுக்குறா, இவர் தாத்தா அதை வாயில போட்டு ஆஹா என்ன நன்னா இருக்கு அப்படிங்கிற. என்ன விவகாரம், இவருக்கு நிறைய 4 தோசை பிளேட்ல இருக்கு இல்ல, அந்த பேச்சு வந்து கொடுத்தா அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இந்த பக்தன் கொடுத்தா அந்த பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். எது பத்திரம் புஷ்பம், ஒரு மருவமோ ஒரு தவனமோ ஒரு துளசியோ ஒரு பில்வமோ எல்லாம் இலைகள் தானே, அது கொடுத்தா சந்தோஷம். வெத்தலை இருக்கு, அத சுருட்டி நம்ம அனுமாருக்கு மாலையா போடுறேன், அது ஒரு சந்தோஷம். அவரும் பிரம்மச்சாரி, ஏன் சார் வெத்தலை போட்டிருக்காரு, இவனுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க தெரியல, எதோ சொல்லிட்டு இருக்காரு. ஒத்தர் பண்ணின்னு அவ்வளவுதான். பிள்ளையாருக்கு தேங்காவா மாலை போட்டா, உங்களுக்கு போட்டா எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 20 தேங்காய் கட்டி உங்களுக்கு மாலையா போட்டா அது 1 hour வச்சுக்கணும்னு சொன்னா பக்தாளுக்கு என்னன்னு தெரியல. இதுல யாரு சொன்னா என்ன, ஏதோ பக்தாள் பண்ணிட்டே இருக்கா. பகவான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறார். அதான் சொல்றேன், பகவான் எதை நோன்னு சொல்லல. பத்திரம் புஷ்பம் பலம் ஓயம், எந்த பழமா இருக்கட்டும், நாவல் பழம் ஆரம்பிச்சு மாம்பழம் வரைக்கும் இல்ல பலாப்பழம் வரைக்கும் எது இஷ்டமா இருந்தாலும் பகவானுக்கு கொடுக்கிறார். தோயம் ஜலம் தீர்த்தம் தம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாம வம் அமிர்தாத்மனே அமிர்த நைவேத்தியங்கள், ஒரு டிராப் வாட்டர் அவ்வளவுதான் போரும் தரவர். ஏன்னா நீ என்ன கொடுக்குறேங்கிறது எனக்கு இஷ்டம், எனக்கு அது கணக்கு இல்லப்பா. கொடுக்கணும் எனக்குடையதான எண்ணம் உனக்கு இருக்கே, அதான் நான் பார்க்கிறேன். இந்த மனுஷனுக்கு தானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா, அதான் உங்களை உயர்த்தும். நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதனால்தான் நீங்க உயர்வீங்களே தவிர பெற்றுக்கொள்வதனால் இல்லை. எல்லாவற்றையும் யாரும் கிடைக்கல, யாரும் வாங்கி கொள்ளுங்க, பகவானுக்கு கொடுங்க. தாசா தானம் சமர்ஹதி இது தாசாரஹா இல்ல.
தாசார குலோத்பவத்வாத். அந்த தாசாரகான்னு ஒரு குலம், எது குலத்துக்கு, யாதவ குலத்துக்கு அந்த பேர். அதுல உண்டானார், அதனால தாசாரஹா அப்படின்னு. தாசார குலத்துல உண்டானார், அதனால அவருக்கும் தாசாரர் அப்படின்னு பேர். தாசாரஹா. அப்புறம் சாத்வதாம்பதி, சாத்வதாளுக்கு உயர்ந்தவர். சாத்வதாள்னா யாருன்னா சாத்வதம் நாம தந்தம். பாஞ்சராத்திர ஆகமம் இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு ஆகமம், அது சாத்வதாகமம். தற்கரோதி ததாதத்தே நிச்சிகிருதே குவிப்ரத்யே நிலோபேஜ கிருதே. ஆச்சாரியார் என்ன சாத்வதாங்கிறது வியாக்கரண பிரக்கிரியை சொல்றார். பதம் சாத்வது தேஷாம் பதி என்ன யோகக்ஷேமகரா. நம்ம வாழ்க்கையில நாம் ஏதோ முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம். மனுஷனுடைய முயற்சியில ரெண்டு விஷயத்துல இருக்க. ஒண்ணு, நமக்கு வந்ததான ஒரு நிலை அப்படியே நம்மகிட்ட இருக்கணும், குறைஞ்சு போகக்கூடாது. ரெண்டாவது நிலை என்ன, மேலும் மேலும் அதிகமா வரணும். உத்தியோகத்துல இருக்கும் பொழுது உத்தியோகத்துல எப்படி செஞ்சோ அதே நிலையில இருந்து மனுஷனுக்கு பிடிக்கிற. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு இன்கிரிமெண்ட் வரணும், ஒரு மேல உத்தியோகம் வரணும், ப்ரமோஷன் வரணும், அப்படி மேலும் மேலும் வளரணும்னு பார்க்கலாம் எல்லோரும். அதற்கு பிறகு என்ன, ரெண்டாவது இருக்கிற நிலை குறைஞ்சு போகக்கூடாது. நமக்கு எவ்வளவு பேங்க்ல பேலன்ஸ் இருக்கோ அது குறைஞ்சு போகக்கூடாது. அது போயிடுது, இது போயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகும். இந்த ரெண்டும் சாதாரண எல்லோருக்கும் அபிப்பிராயம் இருக்கல்லவா. இது இருக்கிற நிலையானது நழுவாம இருக்கிறது பார்த்தீங்களா, அதுக்கு க்ஷேமம்னு பேர். அதே போல இருக்கிற நிலை விட மேலும் மேலுக்கு வராம பார்த்தீங்களா, அதுக்கு யோகம்னு பேர். இப்படி யோகக்ஷேமத்தை ரெண்டும் யார் பார்க்கிறா, பகவான் தான் பார்த்துக்கிறார். யோகக்ஷேமம் வஹம்யஹம் அப்படின்னு என்னிடத்துல யார் தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காளோ, அனன்ய பக்தி பண்ணிட்டு இருக்காளோ, அவளுக்காக ஒன்னும் முயற்சி பண்றது இல்லை. அவளுக்கெல்லாம் என்ன பண்றேன், நான் யோகக்ஷேமத்தை கவனிக்கிறேன். அவளுக்கு எல்லாம் நிக்கணும், மேலும் மேலும் வாழ்க்கையில வளரணும் அப்படிங்கிறது சர்வதோமுகமான யோகக்ஷேமம் பகவான் பார்த்துக்கிறார் நமக்கு. அதனால நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் சார், ஒன்றும் சரியா வரமாட்டேங்குது. ஒரு அடி முன்னால போனா 4 அடி பின்னால நழுவுறது சார், இவன் சொல்லிட்டு இருக்கான். ஒண்ணும் இல்லை, பகவான் இடத்துல பாரம் போடுங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படி இருந்த போதிலும் கடைசியில பார்த்தேன் ஏன்னா வேகமா இருக்கலாம். அதே விதமா உத்தியோகத்துல இருக்கான், இதே நிலையிலே ரிட்டையர் ஆனப்புறம் இருக்கணும்னு பாக்குறான். ரொம்ப பேர் உத்தியோகத்துல காசு வந்துன்றது அப்ப ஏதோ இருக்கு. அதே மாதிரியே வாழ்க்கை எனக்கு ரிட்டையர் ஆனப்புறம் வரணும்னா அதுக்கு முன்னாலேயே நீங்க எல்லாம் பண்ணி வச்சிருக்கணும். அது நீங்க பண்ண வேண்டாம், பகவானை தியானம் பண்ணா போறோம். பகவானுக்கு தெரியும் எந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படி காரணம், எந்த சம்பவத்தையும். நம்ம என்னதான் முயற்சி பண்ணின போதிலும் அது பலத்தை அடையாது. பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் ஒழிய பகவானை தியானம் பண்ணா நிச்சயமா நல்லது கொடுப்பார். ஆயால் யோகக்ஷேமகரா இது சாத்வதாம்பதி. இந்த சாத்வத தந்திரம் பாஞ்சராத்திர ஆகமம். இந்த ஆகமத்துல பகவானை எப்படி பூஜை பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் விசேஷமாக சொல்லியிருக்க. பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படின்னு அவருடைய குழந்தைகள்லாம் சொல்லி இந்த விதமாக பகவானை ஆராதனம் பண்ணணும் எனக்கூடியதான பாஞ்சராத்திர தந்திரம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த தந்திரத்துல ஜீவனுக்கு சிருஷ்டி இருக்குன்னு சொன்னதுனால ஆச்சாரியால் அந்த தந்திரத்தை கண்டனம் பண்ணியிருக்கார். மீதி அம்சங்கள்ல பக்தி விஷயத்துல நமக்கு அதோட விரோதம் இல்லை. நம்ம பார்க்கணும், பக்தி அம்சத்துல பகவான தியானம் பண்ணக்கூடிய அம்சத்துல விரோதம் இல்லை. ஆனா எந்த அம்சம் ஜீவனுக்கு உற்பத்தி சொல்லியிருக்கார் அது ஸ்ருதிக்கு விரோதம், அதனால அதை விட்டார். அதனால அப்படி சாத்வதாம்பதி அப்படி பகவான் நாமாக்கள்ல சோம போமிருதப சோமஹா புருஜித் புருஷத்தமஹா வினயோஜய சத்யசந்தோ தாசார்ஹ சாத்வதாம்பதி. அதற்கு பிறகு அடுத்த நாமக்கள் ஜீவோ வினயிதா சாட்சே முகுந்தோ வித விக்ரமஹா அம்போதிரனந்தாத்மா மகோததிசயோந்தகஹ ஜீவஹா. பகவானுக்கு என்ன சார் பேருன்னு ஜீவஹான். என்ன போய் பகவான் பேர்னு வச்சுருக்கல, ஜீவர்னா நம்மத்தானே நேர்.
இந்த ஜீவன் எனக்கூடியதான தத்துவம் என்னன்னு நமக்கு பார்க்கணும். பகவான் தான் நமக்குள்ள இருக்க. காத்து வெளியில இருந்தா அதுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. அந்த காத்து பெலூனுக்குள்ள அடைச்சு வச்சோம்னா அதுக்கு அவ்வளவு சக்தி இல்லை. ஏன் சுவாமினர்? அந்த பெலூன் அது ஆவரிச்சிருக்கு. அதே போலதான் நமக்குள்ள இந்த சரீரமானது ஆவரிச்சிருக்கு. சரீரத்துக்குள்ள நம்ம அந்த லங்ஸ்க்குள்ள அதை சேர்த்து வச்சுட்டு, ஆகையால் அந்த காத்துக்கு அந்த பரமேஸ்வரனுடைய சக்தியானது சங்குச்சிதமாக இருக்கு, காணப்படுகிறது. அதனால சரீர கஞ்சுகிதா ஜீவா நிஷ்கஞ்சுகா பரமேஸ்வரா. சரீரம் எனக்கூடியதான சட்டைய போட்டு இருக்கிறவங்க ஜீவன் பேர். அந்த கஞ்சுகத்தை எடுத்துட்டேன்னா பரமாத்மா தான். ஆகையால் இந்த சரீரத்துக்குள்ள என்ன இருக்க? 3 மலங்கள் வச்சிருக்கோம். ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம். இது ஆத்மா, அந்தராத்மா, ஞானாத்மா இப்படின்னு வச்சு இவைகள்லாம் போயிடுது. ஆனால் மேல இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் என்ன? கேவலமான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் இந்த ஜீவன் எனக்கூடியதான பெயரோட இருக்கார். ஜீவோ ஜீவத்தே ஜீவனம், பெரியவர்களுடைய வாக்கியம். ஜீவஹா ஜீவத்தே ஜீவனம். இந்த ஜீவனுடைய ஜீவனம் என்ன தெரியுமோன்னா, இந்த பிராணங்களை புடிச்சுட்டு இருக்க. இந்த சரீரத்துல பிராணன் இருக்கிற பரியந்தம் தான் மனுஷனுக்கு மரியாதை. பிரம்மஸ்ரீன்னு போடுறது, மகாராஜ ராஜஸ்ரீன்னு போடுறது எல்லாம் எது வரைக்கும்னு. ஸ்திரீகளா இருந்தா ஸ்ரீமதிங்கிறது, என்ன ஸ்ரீ வச்சுட்டு இருக்காங்களோ தெரியல. ஸ்ரீமதிங்கிற சவுங்கிற சௌபாகியவத்தின்னு பேர். சவுன்னு போடுவோம் பழைய நாள்ல. இப்பெல்லாம் எம்எஸ்ன்னு போடுறோம். அது மிஸ்ஸா கல்யாணம் ஆச்சா ஒரு பிராரதமும் தெரியல. கல்யாணமாயி டைவர்ஸ் ஆனாலும் மிஸ்ங்கிறான். ஒன்றும் புரியல. இப்ப பழைய நாள்ல சௌபாகியவதின்னு சொல்வா. அதுல ஒரு விசேஷம் இருக்கு. சகல விதமான சௌபாகியங்கள் இருக்குன்னு அர்த்தம். சாதாரணமா ஒண்ணும் சொல்லல. எல்லா பேருக்கும் ஒரு விசேஷம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனா இவைகள்லாம் எது வரைக்கும்னு உள்ள பிராணம் இருக்கிற வரியசம். அந்த காத்து போயிடுதுன்னு வச்சுங்களேன், திட்டதீதி ஆச்சரியம் நது கச்சதின்னா. இந்த சரீரத்துக்குள்ள பிராணன் இன்னும் இருக்கே, அதான் சார் ஆச்சரியம்னா. பெலூன் இருக்கு, அதுல ஒரு ஊசியால ஒரு குத்து குத்துனேன்னா அந்த காத்து நிக்கிறதா? நமக்கு என்ன, 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, ஒரு பெரிய வாய், இது எத்தனையோ ஓட்டைகள்லாம் இருக்கு. இன்னும் காத்து இருக்கேன்னா, காத்து இருக்குங்கிறது தான் இந்த சரீரத்துக்குள்ள ஆச்சரியம். எப்ப போகலாம், எப்படியாவது போகலாம், சொல்ல முடியாது. ந பிராணேன ந பானேன மத்யோ மத்யோ ஜீவதி கஷ்டனா. ஆனா எப்படின்னா, இதரே இனத்து ஜீவந்தி எஸ்மின்னேதாவுபாஸ்ரிதௌ. இந்த மூச்சு காத்து உள்ள இழுக்கிற மூச்சு காத்தினாலேயோ வெளியில விடுற காத்தினாலேயோ நீங்க வாழல. ஆனா இந்த காத்தானது வேற யாராலையோ குடிக்கப்பட்டிருக்க. உள்ள பரமாத்மா இருக்க. மத்தியே வாமனமாதீனம் விஸ்வே தேவா உபாசதே. நடுவுல நீங்க உட்கார்ந்துன்றதுன்னா, யாரும் நேரா உட்கார்ந்தா நடுவுல இருக்கிற பாகம் உங்க இதயம். நின்னுண்டா இல்ல, உட்கார்ந்துண்டா அவருடைய நடுவு பாகமானது இதயம். அந்த மத்தியில இதயத்துக்கு நடுவுல தாராகாச ரூபமா பரமாத்மா இருக்க. அந்த பரமாத்மா தான் எத்தனை நாள் நீங்க வாழணுமோ பார்த்து அத்தனை நாள் அந்த பிராணனை புடிச்சுட்டு இருக்க. பார்த்தல, அதனாலதான் போயிட்டு இருக்கு. வயசா எடுத்து நடக்க முடியல, மூச்சு திணறது, மூச்சு முட்டுறது, என்ன பண்ணினாலும் அந்த பிராணன் இருக்கோ இல்லையோ வேற சரீரத்துக்குள்ள. காரணம் என்ன? அவர் பிடிச்சுட்டு இருக்கார். ஜீவ பிராணதாரணே. அது பிடிச்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேரு? ஜீவா. அப்படி பிராணான் க்ஷேத்ரஜ்ஞ ரூபேண தாரயதுன்னு ஜீவா உச்சதே. கிமம் ஜீவேப்ய பரிஜந்தாமி அப்படின்னு இது ருக்வேத மந்திரம் சொல்றது. ஜீவஹாங்கிற பேர பகவானுக்கு. அப்படி ஜீவா. அடுத்தது வினயிதா சாட்சி. பகவானுக்கு ஒரு பேரு வினயிதா சாட்சி. வினயிதா, வினயித்வம். மனுஷால இருக்கா,
அவள் இருக்க வேண்டியதான முக்கியமான குணம் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமோ, நான் வினயமா இருக்கு, அடங்கி இருக்க. யாரா இருந்தாலும் மனுஷன் திமிர்த்தடித்தனமா பேசப்படாது, நடந்துக்கப்படாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் பகவான் இருக்கார். உங்களை பார்த்ததுமே நானும் உங்களை பார்க்கறதுல உங்களுக்குள்ள இருக்கிற பகவானை பார்க்கணும். அப்படி எல்லோரிடத்திலையும் பகவானை பார்க்கிற வழக்கம் வேணும். ஈஷா வாக்கியமிதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். உலகத்துல எங்கெங்க எதை பார்க்கிறீங்களோ அங்கெங்கே பரமாத்மா இருக்கார். யார் இடத்துல என்ன கௌரவம் இருக்கு நமக்கு தெரியாது, யார் இடத்துல எந்த சக்தி இருக்கு நமக்கு தெரியாது. நல சக்கரவர்த்தி அவர் பாம்பால கடிக்கப்பட்டு சனி தோஷத்தினால சிரமப்பட்டு குறுகின வியக்தி ஆகி கருப்பா ஆகி வேற வழி இல்லாமல் ஒரு ராஜாவுக்கு தேரோட்டியா அமைஞ்சார். பார்த்தீங்களா, சக்கரவர்த்தி அவர். காலம் சரியா இல்லை சார், இப்படி எல்லாம். அந்த ராஜா தமயந்திக்கு ஸ்வயம் வரும்னு மறுபடியும் போறார். தமயந்தி மறுபடியும் 2வது தரம் ஸ்வயம் வரும் பண்ணி வச்சிருக்க. எதுக்காக? நலனை தேடுறதுக்காக. இவர் போறார், வேகமா போறார். எப்படின்னா நாளன்னைக்கு ஸ்வயம் வரும், இன்னைக்கு சாயங்காலமா கிளம்பி இருக்கார். 36 hours தான் இருக்கு. 6 hours என்னடா போய் சேரணும். ஆனா ஒரு வாரம் போகக்கூடியதான டிஸ்டன்ஸ் குதிரைக்கு. எப்படி அவர் சொல்றார், போக முடியுமான்னு கேட்கிறார் நலனை. உமக்கு எதுக்கு கண்ணை மூடிட்டு இருந்தா நான் அழிச்சுன்னு போறேன்ட்ட. எப்படி இருக்கு பதில? ராஜா சரின்ட்ட கேரி விட்டாங்க, போயிட்டே இருக்க. பாதி தூரம் போறப்ப ஏதோ சிரிச்சார் ராஜா. சேர நிறுத்தி விட்டார். எதுக்காக சிரிச்சிருந்தார்? எதுக்காக சிரிச்சுன்னு கேட்கப்படாது, ஏதோ சிரிச்சேன்னு. ஒரு காரியம் எல்லாம் ஒண்ணு சிரிச்சா என்ன அர்த்தம்னு, ஒண்ணு பைத்தியம், 2வது செல்போன்ல பேசிட்டு இருக்கான். அதான் இருந்தா போல இருந்தா சார், ரோட்ல சிரிக்கிறேன் சார், என்னன்னு தெரியல. இத 2ல ஒண்ணா இருக்கணும். இது விவகாரம் என்னன்னு இப்படி பேசுறேன்னு நீங்க இப்படி இருந்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவர் பார்த்தார், அப்படி இல்ல, அங்க 2 எறும்பு ஒன்னோட ஒண்ணு பேசிட்டு இருக்கு. அது பேசிக்கிறது மனுஷனுடைய வீக்னஸ பத்தி அது பேசுறது. அதை கண்டா சிரிப்பு வந்தது. ஓஹோ, அப்ப அந்த பாஷை உங்களுக்கு வருமா அப்படின்னு. எனக்கு வரும் அப்படின்னு. ஓஹோ, இந்த பாஷை உங்களுக்கு, அது எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு. மாட்டேன்ட்டார். ஏன் சொல்லிக்க மாட்டேன்? உனக்கே நான் சொல்லி தரணும். எவ்வளவு கஷ்டப்பட்ட நான் சம்பாதிச்சேன், இந்த அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு. அப்படியே நான் உங்களுக்கு வேற சொல்லி தரேனே. வித்யா வித்யா, நான் உங்களுக்கு வேற பாஷை சொல். என்ன நீங்க சொல்லி தரேன்? இது எதிர்க்க ஒரு மரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மரத்துல எத்தனை இலை இருக்கு, எத்தனை பிஞ்சு இருக்கு, எத்தனை தொழில் இருக்கு, எத்தனை காய் இருக்கு, எத்தனை பழம் இருக்கு, அப்படி பார்த்துட்டு நான் சொல்வேன். சரி, கத்துக் கொடுங்க. இவர் கத்துக் கொடுக்கிற முடிஞ்சது. அவர் இவருக்கு அந்த வித்தியை சொன்னார். அடுத்த கணம் இவருக்கு சனி பார்க்க போயிடுத்து நல சக்கரவர்த்தியா நிற்கிறார். அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. என்ன ஆச்சுன்னு, எதனால நமக்கு எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. அந்த வினயமானது இருக்கணும். ஒவ்வொருத்தரிடத்துலயும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. இவனாரிடத்துல என்ன சக்தி இருக்குன்னு தெரியாது. ஆனா எந்த சக்தி உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு ஆத்ம ஞானம் வரும்னு சொல்ல முடியாது. பழைய தோஷங்கள்லாம் எதனாலையும் இதனாலதான் போகணும்னு நிர்பந்தம் இல்லை. பகவான் ஏதோ ஒரு வழியா சொல்றார். அப்படி மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது வினயம். அதான் வித்யா ததாதி வினயம். நம்ம நாட்டுல படிச்சவன் யாருன்னா வினயம் உள்ளவன் தான் படிச்சவன். ஓஹோ, நான் அதை படிச்சேன் இதை படிச்சேன்னு மேல் நோக்கி நடந்தானே, ஏனால் ஒண்ணும் முடியாது. சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்ட புத்ராய ப்ராஹ. எல்லா வித்யைகளுக்கும் பிரதிஷ்டையா இருக்கக்கூடாது ஆத்ம வித்யை. அத்தியாத்ம வித்யா வித்யானாம்
இந்த அத்தியாத்ம வித்தியை தான் நிஜமா படித்தா உங்களுக்கு வினயத்தை கொடுக்கும். ஏன்னா எங்கும் பரமாத்மா இருக்கான்னு சொல்லக்கூடியதான வித்தியை ஒண்ணுதான் இது. மீதியெல்லாம் கர்வத்தை ஜாஸ்தி பண்ணும். ஆனா இந்த வித்தியானது நிஜமா என்ன படிச்சாலும் போராது. ஏன் தெரியுமா, அந்த பரமாத்மாவை பார்க்காத போனா இவெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த பரமாத்மாவை இந்த ஜென்மாவில ஏதோ ஒரு விதமாக கடைசியில மூச்சலியாவது அவரை பார்க்கணும். அது ஞாபகம். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்தா நைனாம் பிராப்திய விமுக்கியதி சித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் இருந்தது. 2ஆம் அத்தியாயத்துல கடைசியில பகவான் சொல்றார், ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்தாப்பா, இதுதான் பிராமி நிலைன்னு பேரு. நைனாம் பிராப்திய விமுக்கியதி, இந்நிலைய கண்டு அடைஞ்சு இனிமேல நீ மோகத்தை அடைய மாட்டாய். எப்படி என்ன இது பண்ணினாலும் மோகம் வராது. இந்த நிலை வந்த பிறகு சித்வாஸ்யாம் அந்த காலேபி, இந்த சரீரத்திலிருந்து மூச்சு வெளியில கிளம்புறது பார்த்தீங்களா, அப்ப வந்தாலும் போரும். நாளைக்கே முக்தி வந்துடணும், நான் ஜீவன் முக்தனா ஊரெல்லாம் சுத்திக்கணும்னு ஒண்ணும் வேண்டாம் உங்களுக்கு. அந்த சமயத்தில் நிச்சயமா தரேங்கிறார் பகவான். என்ன நம்பு, நான் தரேன். சித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி அப்படின்னு பிரம்ம ஞானத்தை நீ அடைவாய் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. அப்படி கடைசி ஜென்மாவா நம்ம இதை எடுத்துக்கணும்னு தீர்மானமா இருக்கல, அந்த வினயம் உங்களுக்கு வரணும். இன்னும் பெரியவர்கிட்ட பார்த்துக்கணும், கத்துக்கணும். இந்த ஸ்வரூபத்தை நான் அடையணும் எனக்கூடியதான எண்ணம் வேணும். அந்த வினயிதா சாட்சி, இப்படி வினயிதாகவும் சாட்சி தான் சாட்சாத் பஸ்தி பிரஜானா, அதை நேரா பார்க்கிறார். ஆகையால் இவருக்கு வினயிதா சாட்சி. இது ஒரு அர்த்தம் சொன்னேன். அதவா நயத்தே கதிவாச்சினா ரூபம் வினயிதா, எல்லாரையும் அழைத்து செல்கிறார். ஆனா அழைத்து செல்றப்ப எப்படி அசாட்சி, அசாட்சா திரட்டா ஆத்மாதிரிக்தம் வஸ்து நபஸ்யதி. ஆத்மாவை தவிர 2வது பதார்த்தத்தை அனாத்மாவை பார்க்கலை. நம்ம அனாத்மாவை தான் பார்க்கிறோம், ஆத்மாவை பார்க்கல. தத்துவமசி 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 ராஜன். குரு காது பக்கத்துல வந்து அந்த பேரிய அடிச்சுட்டு இருக்காரு, பாரு பாருன்னு. நமக்கு எங்க இருக்குன்னு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், வேற ஏதாவது சினிமா பார்க்கணும், ஒரு வம்பு பார்க்கணும். இதுதானே மனுஷனுடைய அபிப்பிராயம். எது பார்க்கணுமோ அது பார்க்க மாட்டேங்கிறான், எது வேண்டாமோ ஊர்வம்ப பார்த்து மனசுல இல்லாத கவலையை வரவழைச்சுட்டு இருக்கான். ஆனா பகவான் எப்படின்னா, ஆத்மா ராம ஆத்மரதி ஆத்ம கிரீடா ஆத்மன்யே வச்ச சந்துட்டா அப்படின்னு தன் ஆத்மாவிலே இருக்க, மற்ற பதார்த்தங்களை பார்ப்பதில்லை. ஆயால் வினயிதா அசாட்சி 2ஆவது வச்சிருக்கேன். வினயிதா சாட்சின்னு ஒரு நாம, வினயிதா அசாட்சி அப்படிங்கிறது. சரி, ஜியோ வினயிதா சாட்சி. அதுக்கப்புறம் முகுந்தா, பகவானுக்கு முகுந்தன்னு பேர். இந்த முகுந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு அர்த்தமும் பண்ண முடியாது. ஏன்னா இது வியாக்கரண பிரக்கிரியில வராதான ஒரு ஸ்வரூபம். நைருக்தம் நிருப்தால் சொன்னதுனால வந்தது. முக்திம் ததாதீதி முகுந்தா, முக்தியை கொடுக்கிறவர் அவர். முக்தி அவரால்தான் கொடுக்க முடியும். ஞானம் வந்தால் அதற்கு பேர் முக்தி. முக்தின்னா என்னது சார்? ஏதோ தனியா வரத நமக்கு, ஏதோ பர்சுல வச்சு கொடுப்பாரா ரூபாவை? முக்தினா என்னது? முக்தினா என்னன்னு நமக்கு இருக்கக்கூடியதான பந்தம் போறதுதான் முக்தின்னு பேர். லிபரேஷன். இந்த சரீரத்துல இருக்கக்கூடியதான பந்தங்கள் போய் கை கால கட்டா போட்டிருக்க ஒண்ணும் இல்லையே எனக்கு. அப்ப பந்தம்னு ஏன் சொல்றேன்னா ஒண்ணும் இல்ல. பந்தம்ங்கிற ஒரு சுலபமான பாத்துக்கலாம். காசிக்கு கிளம்புவோமான்னு கேட்டேன். விசேஷமா இப்ப கங்கையில இந்த வருஷம் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வரக்கூடியதான விசேஷமான புஷ்கரங்கள்னு பேர். அந்த சகல தீர்த்தங்களும் கங்காதேவியில இருக்கும். இப்ப
இங்க ஸ்நானம் பண்ணினா ரொம்ப விசேஷம், டிக்கெட் இருக்க வரையலான்னு கேட்டா முடியாது சார், இப்ப இல்லைங்கிற. என்ன ஏன் வரமாட்டேன்? ஆத்துல சொல்லிக்கணும், பேப்பருக்கு சொல்லணும், பரிசே பெரிய லிஸ்டே கொடுக்குறேன். இதை வர வேண்டாம்னு சொல்லணும், பால் காரணம் வர வேண்டாம்னு சொல்லணும். அதோட விவகாரம் 4 முக்கியமான காரியக்கிரமங்கள் இருக்கு, இதெல்லாம் கேன்சல் பண்ணணும். என்னை தேடி 10 பேர் வருவா, நான் அவளுக்கெல்லாம் பிராமிஸ். இது என்னைக்கு ஓயும்? இந்த ஜன்மா ரோய. அப்ப என்னாச்சு, எத்தனை விவகாரங்கள் நம்ம இருக்கிற இடத்துல நாம பந்தங்களை போட்டு வச்சிருக்கோம். தெரியாம நம்ம மனசு அவைகளோடு சேர்ந்து இருக்க, அதை விட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். யாருக்கும் கிரகஸ்தாளுக்கு தான் கஷ்டம்னு நீங்க நினைச்சுட்டு இருக்க, யதீஸ்வராளுக்கும் கஷ்டம்தான். வரையலன்னா இப்பதான் வர முடியாது. என்ன பையனுக்கு ஸ்கூல் திறந்தாச்சுன்னா, ஸ்கூல் திறந்த முதல் நாளும் லீவ் போட முடியாது, கடைசி நாளும் லீவ் போட முடியாது. இது என்ன விவகாரம்? நடுவில் எப்பாவது லீவ் போட்டுக்கலாம் போறது. என்ன படிக்கிறான்? அப்படி பெரிய ஸ்கூல்னா எல்கேஜி பாஸ் பண்ணி யூகேஜிக்கு போயிருக்கான், அதுக்கே இவாளுக்கு ஒரு பெரிய சிரமம். அப்ப ஒரு பந்தம்னு நமக்குள்ள இருக்க பார்த்தா, இதை விட்டு போக முடியாதுங்கிற ஒரு சந்தர்ப்பம், இதுதான் பந்தம். இப்படி எதுவும் இல்லாமல் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு சுதந்திரமான ஒரு நிலை மனுஷனுக்கு கிடைக்குமேனால் இதுதான் முக்தி. அது வேணும். அந்த முக்திக்குள்ள நம்ம கிளம்புறது ரெடியானாலும் நீங்க என்ன 2 வேட்டி வச்சுக்கிறதா 3 வேட்டி வச்சுக்கிறதா, துண்டு எடுத்துட்டு இருக்கலாம் இல்லையா, அதை எடுத்துட்டு இருக்கலாம் இதை எடுத்துட்டு இருக்கலாம். இப்படி எத்தனை விவகாரங்கள் நம்ம பாக்குறோம் பாருங்க. ஆனா கடைசியில போறப்ப ஏதாவது எடுத்துக்கிற இடம், இங்க இருந்து பெங்களூர் போகணும் இல்ல பாம்பே போகணும்னா இத்தனை எடுத்துக்கலாம், அது ரெடியா இருக்கா, 4 தடவை செக் பண்ணி எல்லாம் பாத்துக்கிறல. மரண சந்தர்ப்பதான் பாத்துக்கிறோமா, பாத்துக்க முடியுமா? போறோம்னு தீர்மானம் கடைசி க்ஷணத்துல கூட இவன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா தேவையில்ல சார், 1 வாரம் கமைவ பந்தன ஜபிச்சுட்டு இருக்கான். என்ன விவகாரம்? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். அது தப்பா ரைட்டா? அது அப்புறம் பகவான் சரணாசி மட்டும் இருக்க வேண்டியதானே இல்ல சொல்வேர் வந்தா தெரியும் உமக்கு அப்படின்னு சொல்லுவா. விவகாரம் முழுக்க அந்த லோகத்துல என்ன தத்துவம்? இதுதான் பந்தம். பந்தம்னா வேற ஒண்ணும் இல்ல, நாம் இங்க விட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இல்ல. அந்த பந்தத்துல இருந்து விமுக்தி வரும். எப்பவும் சுதந்திரமான ஒரு வியக்தியா இருப்பான். ஆகையால் அந்த நிலையை கொடுக்கிறவ யார? பகவான் ஒருவர். ஆகையால் முக்திம் ததாதீதி முகுந்தா புருஷோதரத்வா சாதுத்வம். இந்த புருஷோதரம்னு ஒண்ணு சொன்னோமே, ஆனால் புருஷதுதரம்னு சொல்லணும் நியாயமா. ஆனா புருஷோதரம்னு சொல்லிட்டோம். அந்த கணத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு பதத்தை மாத்தி நடுவில் வரும், முக்திதகான்னு வரணும். முக்திம் ததாதீதி முக்திதா. ஆனா என்ன முகுந்தான்னு போட்டு எப்படி வந்தது தெரியாது. புருஷோதரத்தை சேர்த்து விடு, அவ்வளவுதான். அக்ஷர சாமியாத் நிருக்தி வச்சனாத் முக்திம் ததாதி முகுந்த, அவ்வளவுதான். முக்தியில முக்கு இருக்கு, ததாதியில தா இருக்கு, சேர்த்து விடுன்றார், அவ்வளவுதான். அக்ஷர சாமியாத் நிருக்தி வச்சனாத் நைருக்தானாம் முகுந்த இது நிருக்தி. இதெல்லாம் நிருக்தத்துல சொல்லியிருக்கு. நிருக்தம்ங்கிறது வேதிக் டிக்ஷனரி, யாஸ்கர் எழுதினர். வேதத்துல பதங்கள்லாம் எப்படி வருதுன்னு காமிச்ச கிரந்தத்துக்கு நிருக்தம்னு பேரு. யாஸ்க மகர்ஷி பண்ணினார், அதுல இருக்கா போல இருக்கு, அவ்வளவு. அப்படி முகுந்தா அமித விக்ரமஹா. பகவானுக்கு என்ன பேரு? அமித விக்ரமஹா. விக்ரமஹான்னு ஒரு நாமாவை பார்த்தோம், அமித விக்ரமஹா. விக்ரமன்னா என்ன? உலகத்தை வியாபித்து உள்ளவர். இவருடைய வியாபகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ பொருள்னாலேயோ அவருக்கு பரிச்சேதம் இல்லை. ஒரு இடத்துல இருக்கார், ஒரு இடத்துல இல்லை என்று இல்லை சார், எல்லா இடத்துலயும் இருக்கார். எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா அவர் எப்படி இருக்காருன்னா அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அர்ஜுனன் கேட்கிறார், நீங்க என்னமோ உங்க விபூதிகள்னா அது இருக்கு, நான் அப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னு சொன்னேரே, நான் பார்க்கலாமா, காட்ட முடியுமா எனக்கு கேட்கிறார். என் நம்பிக்கை இல்லையப்பா,
நான் சொன்னதெல்லாம் சரியா தப்பா பார்க்கணுமா? அப்படித்தானே லோகத்துல இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன் என்ன ஒரு தரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? காட்டுக்கோன்னு அர்த்தம். எதுக்கு? நம்பிக்கை இல்லை. நீங்க சொன்னதுல நம்பிக்கை இல்லை, நான் பார்த்தா தான் எனக்கு நம்பிக்கை வரும். ஆடிட்டர்கிட்ட போய் எல்லாம் சரியா இருக்குன்னு கணக்கு கொண்டாம் பார், அக்கௌண்ட் நான் பாக்குறேன் பார், எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு அவர் நம்ப மாட்டார். அவர் ஒவ்வொன்னா டிக் பண்ணிட்டு இருப்பார். நம்ம மேல இப்படி டிக் பண்ண அவர் இங்க இருந்து இப்படி டிக் பண்ணுவார். என்னடா அதை படிச்சாரோ இல்லையோ, ஏன் சுவாமி அது அப்படி பார்த்து அவர் திருப்தியானாதான் சரியும்பார். நம்பாத வியக்திகள்ல ஆடிட்டர் ஒருத்தர், அவளை வையலனா அந்த படிப்பு அப்படி சொல்றது விவகாரம் முழுக்க. அதுன்னா நேரா கண்ணால பார்த்தாலும் அது ஒவ்வொன்றும் அது அதுக்கு ஒவ்வொன்றும் கொஞ்சம் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்கிற ஒரு அபிப்பிராயம். அதே போல அர்ஜுனன் என்ன கேட்கிறான், நான் அதை சொல்றேன், இது நான் அது வசதி இது வசதிங்கிறத நான் பார்க்கலாமா, என்னால பார்க்க முடியுமா? நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்னு நம்புறேன், நம்பிதான் திருப்பி ஏன் கேட்கறேன், ஆசை இருக்குன்னு நான் பார்க்கணும்னு அப்படின்னு மன்யதே எதிர்த்த சக்கியம், என்னால முடியும்னு சொன்னீங்க நினைச்சோன்னா காட்டலாம். இது பெரிய வாழ்க்கை இப்படி மரியாதையை கேட்கறது. பகவான் பார்க்கணும்னு நினைக்கிறிய, பார்த்தா அப்புறம் உனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்டுவிட்ட சரி காமிக்கிறேன் அப்படின்னு விஸ்வரூபத்தை காமிக்கிறேன். அது எங்க இருக்கு விஸ்வரூபம், எப்படி இருக்குன்னு பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் வியாபிச்சிருக்க. அங்க மட்டும் இல்ல, விஸ்வரூபம் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. விஸ்வரூபத்துக்குள்ளேயே அர்ஜுனன் இருக்கான். உலகம் முழுக்க அவர் வியாபிச்சுட்டார். அந்த விஸ்வரூபத்துக்குள்ள அர்ஜுனன் இருக்கான். ஒரு தேரு, அந்த தேருக்கு பக்கத்துல பகவான் உட்கார்ந்து, இன்னொரு பகவான் உட்கார்ந்து இருக்க. இவர் விஸ்வரூபரா இருக்கார், அதுக்குள்ள ஒரு கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்க, உள்ள அர்ஜுனன் இருக்க. இது இல்லாம அர்ஜுனன் வெளியில இருந்து பாக்குற போல தோன்றும். என்ன தருதுன்னா இதான் மாயேங்கிறது. ஒண்ணும் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு என்னன்னு தெரியாத போல அளவுக்கு வந்துருது. அப்படி வியாபிச்சு விட்டார் பகவான். எப்படி உலகத்துல வேற பொருள் இல்லாமல் எங்கும் வியாபித்து இருக்கிறதுனால்தான் அவருக்கு அமித விக்ரமன். ஒரு தேசத்துல இருந்தார், ஒரு காலத்துல இருந்தார் அப்படின்னு இல்ல, எல்லா பொருளாகவும் எல்லா இடத்திலையும் எல்லா காலத்திலையும் வியாபித்திருக்கிறவாக காணப்படுகிறார். ஆகையால் பகவானுக்கு என்ன பேர் வந்து அமித விக்ரமஹா. அமிதா அபரிச்சின்னா விக்ரமாக திரயः பாதவிக்ஷேபாः அஸ்ய. 3 பாதங்கள்னால உலகத்தை எல்லாம் அளந்து விட்டார். உலகத்தை அளந்ததான பெருமாள்னு சொல்றா இல்லையா? ஒரே பாதத்தினால பூமி முழுக்க அளந்துட்டார். இன்னொரு பாதத்தினால அந்தரிஷம் ஆகாசம் அளந்து விட்டார். 3வது பாதம் என்ன தெரியலையே, என் தலையில வைங்கோன்னார். அவரையும் நாகலோகம் வரைக்கும் பாதாள வரைக்கும் அழிச்சு விட்டார். சோ மூலத்தையும் தான் 3 கால்னால 3 பாதங்கள்னாலேயே சரி பண்ணி விட்டார். ஆகையால் பாதவிக்ஷேபா அஸ்ய அமிதம் விக்ரமணம் சௌரியம். உலகம் முழுக்க தன் வசம் ஆக்கி கொண்டாரையானால் அவர் சௌரியம் எப்படி பாருங்க, எல்லாத்தையும் தன் வசம் ஆக்கிட்ட. ஆகையால் அமித விக்ரமா. பகவானுடைய நாமக்கள் ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோமித விக்ரமா அம்போ நிதி. அம்பஸ்ன ஜலங்கள். இது சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். இது ஜலங்கள்லாம் இருக்கிற இடமானது சமுத்திரம். சோ அந்த சமுத்திரம் தான் இவருக்கு இருப்பிடமாக இருக்க. பார்க்கடல்ல இவர் இருக்க, அது ஒண்ணு. இவரிடத்துலதான் சகல சமுத்திரங்களும் இருக்கு. இட்டு லவண இட்டு சுரா சர்த்தி அப்படின்னு